படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாங்க மார்ச் 27 எல்லாருமே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப எல்லாரும் சீனும் காமெடி சீன்லேருந்து எமோஷன் சீன் வரைக்கும் எல்லாருக்குமே ஃபுல் இருந்தது. ஒரு வேலையில் ஒரு டென்ஷனாக இருப்பீங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே கூல் ஆகிடும். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கொண்டாடும் படம், கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கணும். ஹாப்பி ராஜுக்கு ஏற்ற மாதிரி ஹாப்பியாக இருக்கும் படம் ஃபுல்லாக. எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. எங்கள் அப்பாவை எப்படி பார்த்தோம், எங்கள் அப்பா எப்படி லவ் பண்ணணும்னு அந்த மாதிரி படங்க. ஜிவியனா வேறு லெவல் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. இதில் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லா தேட்டரில் வந்து பார்க்கணும். கன்ஃபார்ம் பாருங்கள், சூப்பரான படம். பிளாக் பஸ்டர் ஹாப்பி ராஜுக்கு வாங்க, ஹாப்பி ராஜ் பண்ணுங்க. சூப்பரான படம், பெஸ்ட்டான படம், வேறு லெவல் படம். படம் சூப்பராக இருந்ததுண்ணா. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. படத்தில் எதுவுமே லேகுன்னு இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்பா பையன் ஒரு மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் இல்லாதவங்க கூட அந்த அளவுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக நல்லா இருந்தது. அப்பா சென்டிமெண்ட் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஃபன்னாக நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி எமோஷ்னலாக நம்ம வந்து அப்பா ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி செம்மையாக கனெக்ட் ஆகிருந்தது. அவரோட கேரக்டர் செம்மையாக இருந்தது. எல்லா படத்துலையுமே சூப்பராக தான் இருக்கும். இந்த படத்தில் இன்னும் நல்லா இருந்தது. அவரோட எமோஷனல் சீன்லாம் காட்டினதுனால இன்னும் அந்த அளவுக்கு எமோஷனலாக அவரை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த படத்தில் ரொம்ப எமோஷனலாக காட்டி ஒரு மாதிரி செம்மையாக சென்டிமெண்ட்டாக நல்லா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக இருந்தது. வேற யார் போட்டிருந்தாலும் நல்லா பண்ணியிருப்பாங்களே எப்படின்னு தெரியல. பட் இவங்களுக்கு கரெக்டாக ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தது. அவங்களுக்கு அந்த ரோல் சூப்பராக இருந்தார். செம்ம எங்கே இருந்தார், ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்தார். ஆமாம், அவருக்கு கரெக்டான ஸ்க்ரீன் பேஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. அவர் வந்து அவரோட எமோஷனலும் நல்லா இருந்தது. அவர் வந்து ஒரு மாதிரி வில்லனிஸ்டிக்காக காட்டியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி லாஸ்ட்டில் அவரை ஒரு 10 நிமிஷம் செம எமோஷனலாக காட்டி அவரை டோட்டலாக வேறு மாதிரி பார்த்தோம். லாஸ்ட்லலாம் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃப் கதை ஃபுல்லாகவே ஒரு மாதிரி எமோஷனலாக ஒரு மாதிரி அழுகிற மாதிரி எல்லாருமே அழுதாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. மியூசிக் வைஸ் செம்மையாக இருந்ததுண்ணா. எதுவுமே வந்து அந்த இடத்துல மியூசிக் இல்லைன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும். கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருந்தது. அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டான லெவலில் நல்லா இருக்கும். இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது எல்லாமே வந்து புது கான்செப்ட் மாதிரி தான் இருந்தது. எந்த படத்துலையும் வந்து அப்பா சென்டிமெண்ட் மட்டும்தான் நம்ம வந்து நார்மலாக எல்லாத்தையும் பார்ப்போம். பட் எந்த படத்துலையும் இது வரைக்கும் நான் அப்பா சென்டிமெண்ட் பார்த்து அழுத மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இது ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது, நல்லா இருந்தது.